ராகி தோசை ஈஸி சட்னி பார்க்கலாமா? 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 8 பல்லு பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சமாக கல் உப்பு, 7 மிளகா, கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலங்க. போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துங்க பச்சையாக. இப்போ ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. 4 கப்பு ராகி ஃப்ளார், 2 கப்பு அரிசி மாவுங்க போட்டு சால்ட்டு போட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கடைச்சி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் தோசை பண்ணிடலாங்க. தக்காளி வெங்காயம் வதக்கி நீங்கள் அடைக்கிறத விட இந்த மாதிரி அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடுங்க. தோசையும் சூடாக இருக்கும், சட்னியும் உங்களுக்கு சூடாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேழ்வரகு கடையில் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு முளை கட்டி அதை வறுத்து கொண்டு போய் மிஷினில் கொடுங்க. அவங்க அடிச்சு கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி கடையில் வாங்குறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. கேழ்வரகு கம்பு எப்படி முளை கட்டணும்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.